இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினிய அன்பர்களே, கடந்த சில வாரங்களாக தமிழகத்திலே தேர்தல் பரபரப்புகள் மிக தீவிரமாக நடைபெற்று கடந்த 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவிற்கு பின்னால் தற்பொழுது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பதைபதைப்போடு வருகின்ற 4ஆம் தேதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள், ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள் எல்லாம் அவரவர்களினுடைய கற்பனைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் விருப்பங்களுக்குமாக பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு கொண்டு மக்களை பரவசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல அன்பர்கள் நம்மை கூட தொடர்ந்து தொடர்பு கொண்டு, சுவாமிஜி அவர்களே, நீங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னீர்கள், விஜய் அவர்கள் வெற்றி பெறப் போவது உண்மைதானா, அது உறுதியானதா, நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஏராளமான அன்பர்களையும் நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். அனைவருக்கும் நாம் தெளிவுபடுத்த விரும்புவது, தமிழகத்தினுடைய முதல்வராக விஜய் அவர்கள் இருக்க போகிறார்கள் என்பது முடிவு செய்யப்பட்ட விஷயம். இது எப்படி நிறைவேறப் போகிறது என்பதைத்தான் நாம் இந்த பதிவிலே தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு விஷயம், இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீகமாகவும் உயர்ந்த தர்மமாகவும் இருப்பது அரசியல். உயர்ந்த ஆன்மீகமாகவும் உயர்ந்த தர்மமாகவும் உயர்ந்த இறைநிலையாகவும் இருப்பது அரசாட்சி, அரசு. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் அருளாளர்களும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை அவர்கள் தீர்க்கமாக தெரிவித்திருக்கிறார்கள், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். மக்களுக்கு அரசாளுகிறவர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். இந்த மானுடத்தில் மக்கள் எல்லோரும் இந்த தர்மத்தினுடைய பேருண்மையை, இறை உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை கடைபிடிக்கிற பொழுதுதான் இந்த சமுதாயம் மாண்புறும் என்பது மாற்ற முடியாத நியதியாக இருக்கிறது. இந்த நியதியை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்கிறது. இதை நாம் வெறும் வார்த்தைகளுக்காக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. இன்றைக்கும் கூட நம்முடைய ஆசிரமத்தில், நம்முடைய ஆலயத்தில் பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களினுடைய திருவுருவத்தை வைத்து மூலமா போற்றி என்று அணிதினமும் அவருக்கு ஆராதனை செய்து வழிபாடு செய்து வழிபாட்டிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதே போல தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களினுடைய திருவுருவத்தை வைத்து அவருக்கு ஆராதனை வழிபாடு செய்து இந்த வழிபாட்டிலே சமர்ப்பிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே போல வருகின்ற 4ஆம் தேதிக்கு பின்பு தமிழகத்திலே எவர் முதல்வராக பொறுப்பேற்றாலும் அவர்களினுடைய திருவுருவத்தை வைத்து இங்கே இந்த வழிபாடுகள் தொடர்ந்து நிகழும் என்பது நம்முடைய வழிகாட்டுதலினுடைய செயல்பாடாக இருக்கும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இதை அனைவரும், மக்கள் அனைவரும் அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக அரியணையிலே அமர காத்திருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அது மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் வேறு எவராக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி
அடைந்தாலும் அதை கடந்து அறம் சார்ந்த அரசியலுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும், விஜய் அவர்களாக இருந்தாலும், அவர்களெல்லாம் இந்த அரசியலின் மூலமாகத்தான் பணம் சம்பாதித்து வாழ வேண்டும் என்கிற நிலையை கடந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அறம் சார்ந்த அரசியலுக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பது அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு மேன்மை தரக்கூடிய செயலாக இருக்கும். அரசியல் என்பது இந்த உயர்ந்த ஆன்மீகமாகவும் உயர்ந்த தர்மமாகவும் இருக்கிற பொழுது அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள் அதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த மண்ணிலே மலர்கிற பொழுதுதான் இந்த மண்ணும் மானுடமும் மேன்மையுறும். அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம், அரசியலிலே பங்கேற்கக்கூடியவர்கள் எல்லாம் அண்ணல் காந்தியடிகளைப் போல, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களைப் போல, கக்கன்ஜி அவர்களைப் போல, நிகழ்கால நிதர்சனமாக விளங்கிய நல்லக்கண்ணு ஐயா அவர்களைப் போல, இன்றைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களைப் போல முழுமையாக மக்களுக்காக தொண்டும் சேவையும் செய்து அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அறம் சார்ந்த அரசியல். அந்த அறம் சார்ந்த அரசியலிலே பங்கேற்று இவர்களெல்லாம் புண்ணிய பலனை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்கிறது. அந்த முறை செய்து காப்பாற்றக்கூடிய கடவுள்களாக அந்த ஆட்சியாளர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால், தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்யக்கூடியவர்களாக, அதற்கான தகுதி படைத்தவர்களாக, வாய்ப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை மக்கள் மத்தியிலே பொதுக்காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட என்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வேன், மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தொண்டாற்றுவேன், இது சத்தியம் என்று பகிரங்கமாக சத்தியம் செய்து கொண்டு அதை உறுதிப்படுத்தக்கூடிய வேட்பாளர்களிலே சிறந்தவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும். இதுதான் அறம் சார்ந்த அரசியல். இதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் முன்வர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலுக்கு முன்னால் மார்ச் 1ஆம் தேதி புதுவையிலே நடைபெற்ற ஆன்மீக மாநாட்டில் கூட இதற்காக தீர்மானம் நிறைவேற்றி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், அரசியல் கட்சி தலைவர்களுக்கும், மக்களுக்கும் அந்த தீர்மானத்தை முன்வைத்திருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய அன்பர்களும் சரி, மற்றவர்களும் சரி, நம்மிடத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எழுப்பக்கூடிய ஐயப்பாடுகள், சுவாமிஜி அவர்களே, நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள்? இது மாதிரியெல்லாம் மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் செய்து கொண்டு எந்த அரசியல் கட்சி தலைவர், எந்த வேட்பாளர்கள் மக்கள் மத்தியிலே வரப்போகிறார்கள்? நீங்கள் என்ன கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்களா என்று அவநம்பிக்கையோடு கேட்கக்கூடிய ஏராளமான அன்பர்களைத்தான் நாம் சந்தித்து கொண்டிருந்தோம். ஆனால் நடைபெற்ற இந்த தேர்தலில் அந்த அதிசயம் நடந்திருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. புதிதாக அரசியல் களமிறங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இந்த செய்திகள், இந்த தர்மத்தினுடைய செய்திகள் எப்படி எட்டியது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் பகிரங்கமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திவிட்டு அவர்கள் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய அந்த நிகழ்ச்சியில் பகிரங்கமாக நான் அரசியலிலே ஈடுபடுவதன் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லாதவனாக இருக்கிறேன்.
ஆண்டுக்கு பல நூறு கோடி ரூபாய்கள் வருமானத்தை துறந்துவிட்டுத்தான் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அரசியலிலே களம் இறங்கி இருக்கிறேன். பொதுக்காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட என் சொந்த நலன்களுக்கு பயன்படுத்த மாட்டேன். ஊழல்களுக்கும் முறைகேடுகளுக்கும் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். இது சத்தியம் என்று சத்திய பிரமாணம் செய்ததோடு தன்னுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் சத்திய பிரமாணம் ஏற்க வைத்து அவர்கள் தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இயல்பாக நடைபெற்ற ஒரு விஷயம் அல்ல. இது இறை பேராற்றலினால், பிரபஞ்ச பேராற்றலினால் இந்த கலியுகத்தில் அறம் சார்ந்த அரசியல் மலர வேண்டியது அவசியம் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு நிதர்சன நிகழ்வாக மலர்ந்திருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவில், தேர்தல் முடிவுகளில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்பார்கள். அவர்கள் சட்டமன்றத்திலே, அரசாட்சியிலே முதல்வராக பொறுப்பேற்பார்கள். அப்படி அவர்கள் பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய் அவர்கள் அந்த தேர்தல் வெற்றியிலே இருந்து தவறிவிட்டார்கள் என்று சொன்னாலும் தமிழகத்தினுடைய மக்களினுடைய முதல்வராக அவர்கள்தான் இருக்க போகிறார்கள் என்கிற பேருண்மையை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெறும் ஆட்சி அதிகாரத்திலே அலங்கரிக்கின்றவர்கள் மட்டும் முதல்வர்கள் அல்ல. எவர் மக்களினுடைய மனங்களை வென்று அபரிதமான அன்பையும் ஆதரவையும் பெற்று தர்மத்திற்காக, அறம் சார்ந்த அரசியலுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் மக்களினுடைய முதல்வராக என்றும் இருப்பார்கள். அந்த முதல்வர் ஆக, தமிழகத்தினுடைய முதல்வராக விஜய் அவர்கள் இருக்க போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதுதான் இறை செய்தியாகவும் இருக்கிறது. எல்லோரும் நம்மிடத்திலே எழுப்பக்கூடிய கேள்வி, நீங்கள் அறம் சார்ந்த அரசியல் பற்றி பேசுகிறீர்கள். அந்த அறம் சார்ந்த அரசியலுக்கு விஜய் அவர்கள் தகுதியானவரா? அவரெல்லாம் விடலை பசங்களை ரசிகர்களாக வைத்துக் கொண்டு கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அறம் சார்ந்த அரசியலை எப்படி நிறைவேற்றுவார்? அவருடைய வேட்பாளர்கள் எல்லாம் அதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்களா? அந்த தகுதி படைத்தவர்களைத்தான் விஜய் அவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறார்களா? நீங்கள் போயும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம் சுவாமி அவர்களே என்று கேள்வி எழுப்பக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சமுதாயத்திலே மக்கள் எப்பொழுதும் மௌடிகர்களாகத்தான் இருந்து கொண்டிருப்பார்கள். மக்கள் பெரும்பான்மையானவர்கள் சுயநலத்திற்காக வாழக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த தேர்தலிலே கூட நம்முடைய அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் தந்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள், உங்களுக்கு பணங்களை வாரி வழங்குகிறோம், மாதம் மாதம் பணம் கொடுக்க போகிறோம், பேருந்துகளிலே இலவசமாக பயணம் செய்யலாம், பிரிட்ஜ் கொடுக்க போகிறோம், வாஷிங் மிஷின் கொடுக்க போகிறோம் என்றெல்லாம் நப்பாசைகளை வழங்கி அந்த மக்களினுடைய மனங்களை மயங்க செய்து ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்கிற முடிவுகளோடுதான் அரசியல் கட்சிகள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவைகளையெல்லாம் கடந்து தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரும், தாய்மார்கள் எல்லோரும் இந்த ஆட்சியாளர்களிடத்திலே இருந்து எதிர்பார்ப்பது, இந்த மண்ணிலே பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் எல்லாம் வெளியிலே சென்றால் அவர்கள் சுதந்திரமாக பாதுகாப்போடு வீடு திரும்புவதற்கான சூழல், சமுதாயம் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும்.
வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் எல்லாம், இளைஞர்கள் எல்லாம் போதைகளுக்கு அடிமையாகாமல், போதை கலாச்சாரத்திலே மூழ்கிவிடாமல், பாதுகாப்போடு அவர்கள் வாழ்வதற்கான ஒரு சூழல், சமுதாயம் இந்த மண்ணிலே ஏற்பட வேண்டும் என்று ஏங்கக்கூடிய மக்களும் தாய்மார்களும் தான் இந்த மண்ணிலே அவர்கள் வேண்டுதலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசியலிலே இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அவர்கள் தங்களினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம், தங்கள் கட்சியை சார்ந்தவர்களை எல்லாம் நெறிப்படுத்துகிற, வழிகாட்டுகிற முயற்சியில் அவர் வெற்றி பெற வேண்டும். அவர்கள் ஒருவேளை அந்த தேர்தல் அரசியலிலே வெற்றி பெறாத ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட அவருக்காக லட்சோப லட்சம் இளைஞர்கள் இந்த மண்ணிலே திரண்டிருக்கிறார்களே, அவர்களையெல்லாம் அறம் சார்ந்த அரசியலுக்காக பயிற்றுவிக்கப்பட்ட மனிதர்களாக மாற்றி அவர்கள் களம் காண்பதன் மூலமாக இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியலினுடைய அவதாரமாக மலர்வதற்கு விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் அபிரிதமான மக்களினுடைய ஆதரவை பெற்ற தலைவராக விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அன்பை பொழியக்கூடிய அந்த மக்களுக்கு தர்மத்திற்கான வழிகாட்டுதலை தந்து அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணிலே மலர்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், இந்த தேர்தலிலே மட்டுமல்ல, தமிழகத்தில் என்றும் மக்களினுடைய முதல்வராக விஜய் அவர்கள் நிலை பெறுவதற்கு இறைவன், பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்பான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணிலே வாழக்கூடிய, இந்த மண்ணிலே செயல்படக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், ஓட்டளிக்கக்கூடிய மக்களும் இந்த அரசியல் தர்மத்தை, பேருண்மையை உணர்ந்து கொண்டு அர்ப்பணித்துக் கொள்ள முன்வர வேண்டும். எல்லா மனிதர்களும், நீங்கள் முதல்வராக, பிரதமராக இருந்தாலும், ஆட்சியாளர்களாக இருந்தாலும், ஓட்டளிக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும், ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு விடைபெறப் போகிறீர்கள் என்பது மாற்ற முடியாத நியதியாக இருக்கிறது. அப்படி நீங்கள் விடைபெறப் போகிற பொழுது இந்த மண்ணிலே இருந்து புண்ணியத்தை பெற்றவர்களாக உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று சொன்னால், அரசியலிலே தர்மத்தோடு செயலாற்றுவதன் மூலமாகத்தான் அந்த புண்ணிய பலனை எல்லோரும் பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் தர்மத்திலே இருந்து வீழுகிறவர்கள் நரகத்தில் வீழ்த்தப்படுவார்கள். அதற்காக பாவ பலன்களை அடைந்தே தீருவார்கள் என்பதுதான் பிரபஞ்சத்தினுடைய நியதியாக, தர்மத்தினுடைய சட்டமாக இருக்கிறது என்பதை அரசியலிலே இருக்கிறவர்கள், அரசியலிலே ஈடுபடுகின்றவர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தர்மத்திற்கான மனிதராக, தர்மத்திற்கான தலைவர்களாக அர்ப்பணித்துக் கொண்டு புண்ணிய பலனை பெறுவதற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் முன்வாருங்கள். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.